ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டுராணி விளாக்ஸ். போன வீடியோவில் உங்களுக்கு அதாவது ப்ளவுஸுடைய பேக் துணி பின் துணி எப்படி அளவெடுத்து கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் முன் துணி அளவு சட்டையை போட்டு அளவெடுத்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணுங்கிறது சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் வீட்டுராணி விளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த கிளாத் பாருங்கள், ஏற்கனவே நான் பின் துணி கட் பண்ணி இந்த பக்கம் தான் பின் துணி கட் பண்ணேன். அதை காட்டுறேன் பாருங்கள் எப்படி கட் பண்ணணுன்னு. துணி இப்படி போட்டு கட் பண்ணேன். துணி அப்படியே இப்படி திருப்பி போட்டுக்கிடணும். பார்த்தீங்களா? இப்போ இந்த இடம் இங்கே வந்துட்டு பாருங்களேன், இது என்னதுன்னா இது கழுத்தின் அகலம், இது ஷோல்டர். சரியா? இது இந்த பக்கம் வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம துணியை போட்டுக்கிடணும். இப்போ நான் முன் துணி உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லித்தர போகிறேன். முதலாவது நம்ம அகலம் எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கிடணும். அகலம் மார்க் பண்ண போகிறோம். இந்த அகலம் மார்க் பண்ணுறது எப்படின்னா, அதனால் அந்த பின் துணியிலேயே நம்ம டேப்பு வச்சு அளந்துக்கிடுவோம். சரியா? இல்லைன்னா பின் துணி இது மேலே போட்டு நீங்கள் அகலம் மார்க் பண்ணிடலாம். எதுனாலுமே ஈஸி தான். இப்போ நான் அந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு போன வீடியோவில் நான் கட் பண்ணி காட்டின பின் கிளாத்து, ப்ளவுஸுடைய பின் துணி. இப்போ இந்த பின் துணியை ஒன்று நீங்கள் இஞ்சி டேப் வச்சு, டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த பெரிய அளவு ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். நம்ம தையலுக்கு பெரும்பாலும் பெரிய அளவு தான் நம்ம பயன்படுத்தணும். அதில் இந்த பெரிய அளவு தான் இன்ச்சஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த பெரிய அளவுப்படி தான் நான் உங்களுக்கு அகலம் மார்க் பண்ணி சொல்லி தர போகிறேன். இந்த துணி மேலேயே நீங்கள் டேப் வச்சு போய் அளந்துக்காங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 12.25 இருக்குது. இப்போ நம்ம இந்த பின் துணியை மடித்து நான் ஓரமாக வச்சுக்கிடுறேன். இப்போ இந்த இதில் இந்த முன் துணி கட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அந்த துணி மேலே இந்த இஞ்சி டேப்பை இப்படி வச்சுக்கிட்டு கரெக்டாக 12.25. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு மார்க் போட்டுக்கிடுவேன். இந்த இடத்துல ஒரு மார்க். சரியா? அழகாக அளந்து மார்க் பண்ணியாச்சு 12.25. இப்போ நான் இந்த இடத்துல நீளம் ஒரு கோடு போட்டுக்கிடுதேன். சரி, ஒரு கோடு வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ நம்ம துணியை கரெக்டாக வச்சுக்கிடணும். இப்படி வச்சுக்கிட்டு இப்போ கழுத்தின் அகலம் தான் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே பின் துணி கட் பண்ண பார்த்தீங்களா, அதில் உள்ள கழுத்தின் அகலம் இந்த இருக்குது, ஷோல்டர் இந்த இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம மறுபடியும் நம்ம கழுத்தின் அகலமும் ஷோல்டரும் அளந்து மார்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பின் துணியில் என்ன அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணணுமோ அதே அளவு தான் முன் துணிக்கு மார்க் பண்ணணும். இப்போ இதிலே நமக்கு இருக்குது ஷோல்டர் 2.5 இன்ச்சு. நான் மறுபடியும் வேணாலும் உங்களுக்கு அளந்து காட்டுதேன். இந்த இடத்துல வச்சுக்கோங்க, கரெக்டாக 2.5 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக இருக்குது 2.5 இன்ச்சு. அடுத்தது இந்த பாருங்கள், இந்த இடத்துல 3 இன்ச்சு கரெக்டாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது 3 இன்ச்சு. நமக்கு இதே போதுமானது இருக்குல்ல. இதில் 3 இன்ச்சு, 2.5 இன்ச்சு அகலம், 3 இன்ச்சு ஷோல்டர். சரியா? இப்போ நான் முன் கழுத்து உங்களுக்கு வரைஞ்சி காட்ட போகிறேன். முன் கழுத்து என்ன அளவு எடுக்கணும். இப்போ அளவு சட்டையை போடாமையே பெரும்பாலும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்களா, கொஞ்சம் ஷார்ட்டாக உள்ளவங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக 5.5 அளவு வச்சா கரெக்டாக இருக்கும், போதுமானது. 5.5 அளவு வைக்கணும் இந்த இடத்துல. ரொம்ப கொஞ்சம் ஹைட்டோ ரொம்ப ஹைட்டோ இருக்கிறவங்களுக்கு 6.5 இன்ச்சு அல்லனா 7 இன்ச்சு வைக்கணும் முன் கழுத்து அளவு. சரியா? இதுதான் எல்லாருடைய அளவுமே, இதே அளவு தான். ஷார்ட்டாக உள்ளவங்களுக்கு 5.5 இன்ச்சும், ரொம்ப ஹைட்டாக உள்ளவங்களுக்கு 6.5 அல்லனா 7 வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். முன் கழுத்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ரொம்ப இறங்கக்கூடாது, ரொம்ப இறங்கக்கூடாது. கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு ப்ளவுஸ் நமக்கு போடும்பொழுது ஃபிட்டாக இருக்கும், மேலும் அழகாகவும் இருக்கும். அதனால் இந்த அளவுபடியே நீங்கள் அளவெடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அளவு சட்டையை போட்டேன். உங்களுக்கு இதில் எவ்வளவு அளவு என் அளவு சட்டையில் இருக்குது, எப்படி அந்த முன் கழுத்து அளவெடுத்து நம்ம மார்க் பண்ணணுங்கிறதையும் நான் என் அளவு சட்டையை போட்டு சொல்லித்தரேன். இப்போ அளவு சட்டையை நான் எப்படி மடிச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி மடிக்கணும். பார்த்தீங்களா? அந்த பாருங்கள் இப்படி இருக்கா, இதான பேக்கு பின் பகுதி இது. ஸோ
பின்னால் இப்படி சட்டையை மடிச்சுக்கிடணும், இப்படி வச்சுக்கணும். இப்போ நமக்கு தேவையானது இந்த கழுத்து அளவு தான் மார்க் பண்ண போகிறோம். இந்த கழுத்தை எப்படி வச்சு மார்க் பண்ணணும், நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னால் அந்த அளவுபடியே பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு அளவு சட்டை கட்டாயமாக போட்டு தான் எனக்கு அளவுடு சொல்லி தரணுன்ட்டு சில பேர் நினைப்பீங்க. அதனால நான் அளவு சட்டை போட்டே உங்களுக்கு மார்க் பண்ண போகிறேன். இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கணும் சட்டையை, இந்த இடத்துல. ஏன்னா அதாவது மேலே தள்ளி தான் நமக்கு சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி கீழே வந்து இந்த தையல் நம்ம சட்டையில் வந்து ஷோல்டரில் தையல் போட்டிருக்கோம்ல, அந்த அளவில் தான் நம்ம வந்து சட்டையை வச்சுக்கிடணும். சரியா? வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் நல்ல கழுத்தை வந்து ரொம்ப பிடிச்சி இப்படி இழுக்கக்கூடாது. நம்ம கழுத்து நம்ம கரெக்டாக இந்த இடத்துல ஒரு விரல் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த வளைவு வருது பார்த்தீங்களா, வளைவு வர்ற இடத்துல ஒரு விரலை வச்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நீட்டாக உணர்ந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு மார்க் போட்டுக்கிடுதேன். இதுதான் நமக்கு தையல் போட்டிருக்கிற இடம். தையல் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, இந்த கரெக்டான இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் அல்லனா 1/2 இன்ச். இப்போ நான் சட்டை எடுத்துருதேன். இந்த இடத்த நான் ஜாயின் பண்ணி காட்டுதேன். இப்போ கரெக்டாக இதிலிருந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம கீழே கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் ஒரு 1 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்காங்க. சரியா? 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் இந்த 1 இன்ச் வரைக்கும் இந்த கோட்டு மேலே தான் வரணும். அதுக்கு பிற்பாடு இந்த கோட்டுக்கு கொஞ்சம் விலகி கொஞ்சம் நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த கழுத்து அழகாக இருக்கும். கொண்டு வந்துட்டு பார்த்தீங்களா, கொஞ்சம் வெளியே தள்ளி கொண்டு வந்து அதுக்கப்புறம் இதோடு சேர்ந்து இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல 1/2 இன்ச்சில் வளைச்சாச்சு. இப்படி தான் கொண்டு வரணும். இதை விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக வேணும்னா நீ கொஞ்சம் வளைச்சிக்கலாம், கொஞ்சம் வெளியே கொண்டு வந்தே வளைச்சிக்கலாம். எனக்கு வந்து நான் ரொம்ப அகலமாக வைக்க மாட்டேன். அதனால் கொஞ்சம் அந்த கோட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவில் வெளியில் வந்திருக்கு பாருங்கள். அப்படியே கொண்டு வந்து நீட்டாக வளைச்சாச்சு. சரி, இது வந்து ரவுண்ட் நெக்கு தான், ரவுண்ட் நெக்குக்கு தான் இப்படி வளைச்சி விட்ருக்கேன். ஓகே. இப்போ ஆம்கோல் வந்து உங்களுக்கு பேக் துணியில் ஆம்கோல் என்ன அளவில் நான் உங்களுக்கு அளவு சட்டை போட்டு தான் ஆம்கோல் சொல்லி தந்தேன். பேக் துணி அதாவது பின் துணிக்கு. இப்போ நம்ம வந்து இந்த முன் துணிக்கு அதே அளவு தான் நம்ம வந்து என்ன செய்யணும், ஆம்கோல் வரைஞ்சி மார்க் பண்ணணும், மார்க் பண்ணி வரையணும். அது என்னென்னா நம்ம அந்த பின் துணி எடுத்து நான் அந்த என்ன அளவு இருக்குன்னு அதுலேயே நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், டேப்பு வச்சு அளந்து அதே அளவு நம்ம இதில் மார்க் பண்ண போகிறோம். இதாக இருக்குது இந்த பின்துணி. இந்த பின்துணியில் ஆம்கோல் எவ்வளோ வச்சுருக்கோம்னு இப்போ நான் டேப்பு வச்சு அளக்க போகிறேன். பாருங்கள், மேலேருந்தே அளக்கணும். கரெக்டாக 5.5 வச்சுருக்கேன், 5.5 வச்சுருக்கேன். இதே அளவு தான் நம்ம இப்போ முன் துணிலையும் மார்க் பண்ண போகிறோம். கரெக்டாக 5.5 அளவு இருக்குது. ஆனால் இந்த வளைவு வந்து 1.5 இன்ச்சில் வளைச்சி தானே கட் பண்ணணும். பின் துணிக்கு முன் துணிக்கு 1 இன்ச்சு தான் வைக்கணும். நான் அது உங்களுக்கு இப்போ சொல்லி தருவேன். இப்போ கரெக்டாக 5.5 இன்ச்சு டேப்பை வச்சு நம்ம அளக்கும் பொழுது மேலே வச்சு தான் அளக்கணும். கரெக்டாக 5.5. சரி, இப்போ இதில் ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிக்கிடுவோம். நல்ல கோடு வரைஞ்சிக்கிட்டு இதுலேயும் வரைஞ்சாச்சு. இந்த அகலம் இந்த கோடு இந்த கோடையும் இதையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சரி, இப்போ இந்த ஆம்கோல் வளைவு வரையணும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 1 இன்ச், முன் துணிக்கு 1 இன்ச்சு தான் வைக்கணும். கரெக்டாக இந்த ஷேப்பில் வருதுல, இந்த முக்கில் வச்சுக்கிட்டு கரெக்டாக 1 இன்ச் வச்சு நம்ம கோடு போட்டுக்கிடுவோம். கோடு போட்டாச்சு. இப்போ இதில் ஒரு வளைவு நம்ம வரையணும். உங்களுக்கு நான் பின் துணிக்கு எப்படி சொல்லி கொடுத்தேன், இதையும் அளந்து இந்த சென்டரில் மார்க் பண்ணிக்கிடணும். இந்த ரெண்டையும் அளந்து இந்த சென்டரில் மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் வளைச்சி கொண்டு வரும் பொழுது ஈஸியாக இருக்குன்னு சொல்லி தந்தேன். அதே மாதிரியே இப்போ நான் உங்களுக்கு வளைச்சி காட்ட போகிறேன். இப்போ 5.5 பாதி வந்து கரெக்டாக 2.25. அடுத்தது இதையும் நம்ம அளந்துக்கிட்டு 6.25 வந்திருக்கு. 6.25ங்கும் போது 3.25க்கு கொஞ்சம் கூட வச்சுக்கணும். சரியா? கொஞ்சம் கூட. ரைட். இப்போ ரெண்டையுமே நான் சென்டரில் மார்க் பண்ணிட்டேன். உங்களுக்கு இப்போ வளைவு வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
நான் வரைஞ்சி காட்டுதும் பாருங்க. தட்ஸ் ஆல். அழகாக வந்திருக்கு பாருங்க வளைவு. இப்படி தான் வரையணும். சரியா? இப்போ நம்ம முன்துணிக்கு ஓரளவு அகலம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கழுத்தின் அகலம், ஷோல்டர், முன்கழுத்து வரைஞ்சாச்சு. ஆம்கோல் மார்க் பண்ணி வளைவு வரைஞ்சி விட்டுட்டேன். இனி உங்களுக்கு முன்னாடி நம்ம கொக்கி பட்டி, வி பட்டின்னு 2 உண்டு, அப்படி தானே? அந்த கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம்னா, அந்த ஓப்பன், அதாவது பொதுவாக ஓப்பன், நமக்கு கொக்கியும் வியும் வைக்கிற இடம் தான் ஓப்பன் இடம். ஸோ அதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ இதை பாருங்கள் சொல்லித்தரேன். கரெக்டாக இன்ச்சு டேப் இப்படி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும், அதாவது பொதுவாக எல்லாருக்கும் உள்ள அளவு 5.5 தான். நீங்கள் 5.5 அளவு எடுத்து நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் அளவு இதில் இருந்தால் நம்ம பட்டிக்கு வளைவு வரையணும். இந்த 5.5 அளவு வச்சா எல்லாருக்குமே அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, ஹைட்டாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த 5.5 அளவு கரெக்டாக இருக்கும். ஆனாலும் இப்போ நான் அளவு சட்டை போட்டு இந்த அளவு சட்டைப்படி இந்த இடத்த நம்ம எப்படி மார்க் பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போது இந்த அளவு சட்டை எடுத்துக்கிட்டேன். இதில் இடது பக்கம் அளவு, இடது பக்கம் வச்சா தான் எனக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் நான் எதுவுமே இடது பக்கத்தையே வச்சு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடது பக்கத்தை எடுத்துக்கிடுவோம். எடுத்துக்கிட்டு இந்த பட்டி தச்சிருக்கோம் பார்த்தீங்களா, வி பட்டி. ஸோ அதை உள்ளே மடிச்சுக்காங்க. இப்படி நல்லா இப்படி உள்ளே மடித்து விட்டுக்கிட்டு கரெக்டாக இந்த நமக்கு கழுத்துடைய இறக்கும் அந்த இடத்த கொண்டு கரெக்டாக நான் ஏற்கனவே இந்த தையலுக்கு மார்க் பண்ணி விட்ருக்கேன். ஸோ அந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. சரியா? வச்சுக்கிட்டு நல்லா மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சுக்கிட்டு நமக்கு இந்த இடத்துல ஒரு பிடிச்சிருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், நம்ம கப்புக்கு இந்த இடத்துல ஒரு பிடிப்பு போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த பிடிப்பு அளவு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதில் ஒரு மார்க் இப்படி பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு மார்க்கு. இப்போ அதை நம்ம பிடிச்சி விடணும்ல, பிடிச்சி விட்றதுக்கு இன்னொரு மார்க் பண்ணணும். அது வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்களேன். 1/2 இன்ச்சில் இன்னொரு மார்க் பண்ணிக்காங்க. இப்போ இந்த மார்க்கையும் சேர்த்து நம்ம பிடிச்சி தான் இதில் ஒரு தையல் போடணும். அதனால தான் 2 மார்க் பண்ணியிருக்கேன். கட்டாயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்தாப்புல இதை இப்போ பிடிச்சி தைச்சிட்டோம். இதை பிடிச்சி தைக்கும் பொழுது இந்த இடம் வந்துடும். அப்போ இந்த ஏற்கனவே சட்டையில் பிடிச்சி தைச்சிருக்கோம், அதை கொண்டு இந்த 2வது மார்க்கில் கொண்டு வச்சுக்காங்க. நான் நல்லா விரித்து காட்டுதேன். இந்த பிடிச்சி தைச்சிருக்கோம்ல, அதை கொண்டு இந்த 2வது மார்க்கில் கொண்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ நல்லா என்ன செய்யணும், சட்டையை நல்லா கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த பட்டி ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்க, பட்டி ஜாயிண்ட் ஆகிருக்குல, அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பட்டியை கொண்டு ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்க, ஜாயிண்ட் ஆகின இடத்துல ஒரு மார்க்கு, அதுக்கு கீழே ஒரு மார்க் பண்ணிக்கணும். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவில் ஒரு மார்க். சரியா? ரைட், மார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் சட்டை எடுத்துருந்தேன். சரி, இப்போ நீட்டாக மார்க் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நான் இதை டேப் வச்சு அளந்து காட்டுட்டா? கரெக்டாக இன்ச்சு டேப் வச்சு அளக்கும் போது நம்ம கரெக்டாக மேலே உள்ள கோட்டில் தான் வச்சு அளக்கணும். சரியா? மேலே உள்ள கோட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு 5.5 வருதா? 5.5 தான் எல்லாருக்கும் உரிய பொதுவான அளவு. எல்லாருக்கும் உங்களுக்கு சட்டை வச்சு அளக்க கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் 5.5 அளவுலேயே மார்க் பண்ணிக்காங்க. கரெக்டாக இருக்கும் சட்டை. சரியா? பார்த்தீங்களா? 5.5 தான் எனக்கு வருது. ஓகேவா? இப்போ இந்த பக்கம் 5.5 வச்சிங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி அந்த பக்கம் 6 வைக்கணும். எந்த சைடு? இந்த பக்கம் வந்து 6 வைக்கணும். ஒரு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்காங்க. 1/2 இன்ச்சு கூட்டி இதில் 6 வச்சுக்கிடணும். இப்போ நான் அதுலேயுமே சட்டையை போட்டே அளந்து காட்டுதேன். உன்னை இடத்துல ஒரு மார்க்கு, அதுக்கு கீழே ஒரு மார்க் பண்ணிக்கணும். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவில் ஒரு மார்க். சரியா? ரைட், மார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் சட்டை எடுத்துருந்தேன். சரி, இப்போ நீட்டாக மார்க் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நான் இதை டேப் வச்சு அளந்து காட்டுட்டா? கரெக்டாக இன்ச்சு டேப் வச்சு அளக்கும் போது நம்ம கரெக்டாக மேலே உள்ள கோட்டில் தான் வச்சு அளக்கணும். சரியா? மேலே உள்ள கோட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு 5.5 வருதா? 5.5 தான் எல்லாருக்கும் உரிய பொதுவான அளவு. எல்லாருக்கும் உங்களுக்கு சட்டை வச்சு அளக்க கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் 5.5 அளவுலேயே மார்க் பண்ணிக்காங்க. கரெக்டாக இருக்கும் சட்டை. சரியா? பார்த்தீங்களா? 5.5 தான் எனக்கு வருது. ஓகேவா? இப்போ இந்த பக்கம் 5.5 வச்சிங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி அந்த பக்கம் 6 வைக்கணும். எந்த சைடு? இந்த பக்கம் வந்து 6 வைக்கணும். ஒரு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்காங்க. 1/2 இன்ச்சு கூட்டி இதில் 6 வச்சுக்கிடணும். இப்போ நான் அதுலேயுமே சட்டையை போட்டே அளந்து காட்டுதேன்.
நம்ம சட்டையில் வந்து இடது பக்கம் தான் எடுத்து இந்த ஓப்பன் அளவு எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லி தந்தேன். இப்போ சைடில் அதே அந்த இடது பக்கமே சைடில் பிடிச்சிக்கிடும். சைடில் அந்த இடுப்பு அளவு இருக்குது பார்த்தீங்களா, சைடு அளவு அதை இப்படி நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த இருக்க ஆம்கோல் மார்க் பண்ணி நம்ம சட்டை கை ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல அந்த இடம், இது வந்து பட்டி ஜாயிண்ட் ஆகிருக்கிற இடம். பட்டியை வந்து இங்கே ஜாயின் பண்ணி இங்கே கொண்டு முடிச்சிருக்கோம் அப்படி தானே. இந்த இடத்தையும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு இது வந்து பட்டி முடிகிற இடம். பட்டி வந்து ஜாயிண்ட் பண்ணி இந்த இடத்துல தான் கொஞ்சம் முடிக்கும் பட்டியை. ஸோ அதில் கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு, கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிடும். சரியா? ரைட். இப்போ நம்ம துணியை அளவு சட்டை எடுத்துட்டு நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆமாம், அளவு ஒரு 5.5 6க்கு கொஞ்சம் கூட வந்திருக்கு. ஸோ அதனால தப்பு இல்லை. சரியா? ஆனால் 6 தான் கரெக்டாக. ஒரு அரை இன்ச்சு கூட்டி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்படி தான் நம்ம என்ன செய்யணும்னா, ஓப்பன் அளவு இந்த மாதிரி தான் சட்டையை போட்டு அளவெடுத்து மார்க் பண்ணணும். அந்த சைடு அளவும் அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? அங்கே 5.5 எடுத்திருக்கேன், அங்கே 6 அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் சட்டை போடாமல் இந்த அளவுப்படி நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் சட்டை தைக்கும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து நான் பட்டி இந்த வளைவு இதில் இப்படி வளைச்சி பட்டிக்கு வளைப்போம்ல, அந்த வளைவு எப்படி வளைக்கணுங்கிறத நான் இப்போ சொல்லி தர போகிறேன். இப்போ நம்ம அளவு சட்டையை போட்டு உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த இடம் வந்து வலது பக்கம் எடுத்திருக்கேன். வலது பக்கம் ஷோல்டரை 2ஆக மடிச்சுக்கிடணும். மடிச்சுக்கிட்டு இந்த இடம் இந்த வருது பார்த்தீங்களா, நம்ம வந்து இந்த கப்புக்கு வந்து கீழே ஒரு மடிப்பு போடுவோம். கீழே பிடிச்சி தைப்போம் பார்த்தீங்களா கப்புக்கு, அந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கிடணும். சரியா? அப்படி பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு இந்த பட்டி வளைவு வந்து நிறைய மெத்தட் இருக்குன்னா, அந்த மெத்தடு கூட உங்களுக்கு ஒவ்வொரு மெத்தடையுமே நான் சொல்லி தரேன். சரியா? இப்போ வந்து இந்த 2ஐயும் நம்ம வளைச்சி கொண்டு வரணும். வளைச்சி கொண்டு வரும்போது இந்த இடத்துல இந்த சென்டரில் ஒரு மார்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது எப்படி பண்ணணும்னா, ஷோல்டர் 2ஆக மடிச்சுக்கோங்க. இடது பக்கமோ வலது பக்கமோ எடுத்து ஷோல்டர் 2ஆக மடிச்சுக்கிட்டு இந்த கீழே அடியில் நம்ம பட்டிக்கு கப்புக்கு வந்து கீழே ஒரு பிடிப்பு, மொத்தம் 3 பிடிப்போம். அதில் கீழ் பிடிப்பில் இந்த இடத்துல நம்ம விரலை வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு கரெக்டாக மேலே ஷோல்டரில் ஒரு அரை இன்ச்சு தள்ளி பிடிச்சிக்கோங்க. ஒரு அரை இன்ச்சு கீழே தள்ளி வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்த பிடிச்சிக்கணும். இந்த பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன். இந்த இடத்துல விரலை வச்சு இப்படி பிடிச்சிக்காங்க. ரொம்ப சட்டையை பிடிச்சி இழுக்கக்கூடாது. கரெக்டாக ஓரளவு சுருக்கு இல்லாமல் பிடிச்சிக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ இந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிடுதேன். இந்த இடம்னா கரெக்டான இடம் இதுதான். ஸோ இதில் ஒரு மார்க்கு. அடுத்து கீழே ஒரு 1/4 இன்ச்சோ அரை இன்ச்சோ எடுத்து கீழே ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். சரியா? இப்போ இதில் தான் நம்ம வளைவு வளைக்க போகிறோம். இதில் தான் என்ன செய்ய போகிறோம், வளைவு வளைக்க போகிறோம். ஓகேவா? ரைட். இப்போ நான் சட்டையை எடுத்துட்டு வளைச்சி காட்ட போகிறேன். இந்த இருக்குல்ல, இந்த மார்க்கில் இருந்து இதுக்கு கொண்டு வரணும். இதில் இருந்து இந்த மார்க்கு கொண்டு போகிறோம். சரி, கஷ்டமாகவே இருக்காது. இந்த வளைவு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இப்படி வளைக்கிற விஷயத்துலேயே நான் உங்களுக்கு வந்து நிறைய 2-3 மெத்தட் இருக்குது. நான் இப்போ ஒரு மெத்தட் தான் சொல்லி தரேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடில் உங்களுக்கு சொல்லி தரேன். எல்லா மெத்தடுமே ஈஸியாக இருக்கும். எல்லாத்த விட இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வளைச்சி விடுறது தான் அழகாக வளைவு வந்துட்டு பாருங்கள், நீட்டாக இப்படி தான் வளைக்கணும். இப்போது நான் வந்து முன் துணி கட் பண்ணிட்டேன். பட்டி வந்து நான் தனியாக பட்டிக்கு தனி வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ முன் துணி எப்படி அளவெடுத்து கட் பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை எப்படி கட் பண்ணணுங்கிறத கட் பண்ணி காட்ட போகிறேன். பட்டி வந்து நெக்ஸ்ட் வீடியோ, அடுத்த வீடியோவில் தான் நான் பட்டி உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? சரி, இப்போ நான் இந்த கிளாத்தை வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுக்கேன்.
சரி, இப்போ நான் வந்து டெய்லரிங் அழகாக பாருங்கள் சட்டை கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கெஸ்ட் ஒரு ஆள் வந்திருக்காங்க. யாருன்னு பாருங்க. பார்த்தீங்களா? எங்கள் வீட்டு பூனை. இந்த பூனை பேர் வந்து ஜோ. சரி, இப்போ வந்து இந்த இடத்த இந்த ஜாயிண்ட்டையும் நம்ம கட் பண்ணி விட்ருவோம். சரியா? இந்த 2 துணியும் ஜாயிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இதையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். சரி, இப்போ வந்து இது வந்து இடது பக்கம். இந்த மேலே உள்ள கிளாத்து நம்ம இப்படி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மேலே உள்ளது லெஃப்ட் சைடு வரும். லெஃப்ட் இடது பக்கம். இப்போ கீழே உள்ள துணி வலது பக்கம். அப்படி கீழே உள்ளது நீங்கள் என்ன செஞ்சுருங்க, மேலே உள்ள துணியை அப்படியே வச்சுருங்க. கீழே உள்ள துணி வலது பக்கம். ஆனால் இப்படி தான் இருக்கும், இது மாற்று பக்கம். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி திருப்பிக்கிடணும். சரியா? இப்படி திருப்பி வச்சுருங்க. இப்படி திருப்பிடணும். இப்போ இது வந்து ரைட் சைடு. சரி, இந்த இடத்த இந்த ஜாயிண்ட்டையும் நம்ம கட் பண்ணி விட்ருவோம். சரியா? இந்த 2 துணியும் ஜாயிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இதையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். சரி, இப்போ வந்து இது வந்து இடது பக்கம். இந்த மேலே உள்ள கிளாத்து நம்ம இப்படி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மேலே உள்ளது லெஃப்ட் சைடு வரும். லெஃப்ட் இடது பக்கம். இப்போ கீழே உள்ள துணி வலது பக்கம். அப்படி கீழே உள்ளது நீங்கள் என்ன செஞ்சுருங்க, மேலே உள்ள துணியை அப்படியே வச்சுருங்க. கீழே உள்ள துணி வலது பக்கம். ஆனால் இப்படி தான் இருக்கும், இது மாற்று பக்கம். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி திருப்பிக்கிடணும். சரியா? இப்படி திருப்பி வச்சுருங்க. இப்படி திருப்பிடணும். இப்போ இது வந்து ரைட் சைடு. இது வந்து ரைட் சைடு. இது ரெண்டும் நமக்கு தெரியணும். எது இடது பக்கம் துணி வலது பக்கம் துணி எதுன்னு நமக்கு தெரியணும். இப்போ இதில் வந்து நான் முன் துணி இப்போ நல்ல மார்க் பண்ணி நம்ம நீட்டாக கட் பண்ணிட்டோம். இப்போ இதில் கப்பு வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ மார்க் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து முக்கியமான வேலை. இது இந்த கப்பு வந்து நமக்கு கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு சட்டை வந்து ஃபிட்டாக கரெக்டாக இருக்கும். சரியா? மற்ற எல்லாம் நல்லா கரெக்டாக கட் பண்ணிவிட்டு கப்பு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணலன்னா சட்டை வந்து நீட்டாகவே இருக்காது. இப்போ நான் கப்புக்கு வந்து இதுலேயே 2-3 மெத்தட் இருக்குது. நான் இப்போ ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இடது துணியில் நம்ம மார்க் பண்ண போகிறோம். கப்பு எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியான அளவு தான், ரொம்ப கஷ்டம்லாம் வேண்டாம், ஈஸியான அளவு. இப்போ பாருங்கள், இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? இதில் இருந்து நம்ம டேப் வைக்க போகிறோம் இப்போ. சரியா? இப்போ இதில் இருந்து கரெக்டாக இதில் இருந்து நம்ம டேப்பு வச்சு அளக்கணும். ஆனால் இது வந்து தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கிடுவோம். விட்டுக்கிட்டு டேப்பு இப்படி வைங்க. இப்படி வச்சுக்கிட்டு இதுதான் 2.5. இந்த இடத்துல வந்து நீங்கள் 2.5 இன்ச்சு வச்சுக்காங்க. 2.5 இன்ச்சு கரெக்டாக 2.5 இன்ச்சு. நீங்கள் ஒரு வேளை ரொம்ப அதாவது இது நார்மலாக உள்ளவங்களுக்கு இந்த 2.5 இன்ச் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து செஸ்ட்டு அளவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் வந்து 3 இன்ச்சு வைங்க. சரிங்களா? கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க, அதாவது கொஞ்சம் செஸ்ட் அளவு பெருசாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 3 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2.5 தான் வச்சுருக்கேன். இந்த 2.5 அளவு வந்து நார்மலாக உள்ளவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? இப்போ 2.5 இதில் இருந்து 2.5 அளவு. இப்போ அதிலிருந்து 2.5 அளவு எடுத்திருக்கேன். சரியா? அடுத்தது இப்போ இந்த 2.5 இதுக்கு சென்டர் வந்து மத்திய அளவு எவ்வளோ வரும்? இது 2.5 இன்ச்சு, இது 2.5 இன்ச்சு. மத்திய அளவு 1.25 வரும். சரியா? அந்த 1.25 நீங்கள் வேணால் மார்க் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து மேலே மார்க் பண்ணுவோம். இப்போ 1.25 இங்கே வரும். சரி, இப்போ இந்த 1.25லேருந்து மேல் அளவு 2.5. மேல் அளவு 2 எடுத்துக்காங்க. சரிங்களா? இப்போ இதை நான் மார்க் பண்ணி காட்டுதேன். நம்ம இது 2ஐயும் நம்ம மடித்து தான் இங்கே தைக்க போகிறோம். இது 2ஐயும் மடித்து இந்த அளவுக்கு நம்ம தைச்சி விட போகிறோம். இதான் அளவு. இதில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கிட்டு இதிலிருந்து 2.5 இன்ச்சு, இதிலிருந்து 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த 2க்கும் சென்டர் 1.25. இந்த 1.25லேருந்து மேலே 2.5 இன்ச்சு அளவு எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ இந்த பாருங்கள், இந்த சைட்லேயும் நம்ம ஒரு பிடிக்கணும். இந்த மத்திய அளவு இது 2ஐயும் நம்ம வந்து பாதியை சேமாக மடிச்சுக்கிடணும். இல்லைன்னா இப்படி பார்த்துக்கோங்க, 5.5 வருது. 5.5க்கு பாதி அளவு எவ்வளோ வருது? 2.25. 2.25ல் நீங்கள் ஒரு மார்க் போட்டு வச்சுக்காங்க. போட்டுக்கிட்டு அதில் இருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணணும்.
இதிலேருந்து 2 இன்ச். சரியா? இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், உங்களுக்கு ரொம்ப குழப்பம்லாம் வர வேண்டாம். இதிலேருந்து எல்லாமே 2.5 இன்ச்சு தான். இதிலேருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கப்போ இந்த அளவு 2.5 தான், இங்கேயும் எல்லாமே 2.5 தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கப் அளவு பிடிக்க போகிறது இதை தான் நம்ம பிடிச்சி விடணும். இதையும் மடித்து இந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி விட்டுறணும். அடுத்தது இந்த அளவு நம்ம பிடிச்சி விட போகிறோம். இதை வந்து நம்ம பிடிச்சி விடணும். இது 2ஐயும் பிடிச்சிக்காங்க. பார்த்தீங்களா? இதை பிடிச்சி விடணும். இது 2ஐயும் பிடிச்சி விட்டுக்கிட்டு இங்கேருந்து ஒரு பிடிப்பு வரணும். இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா? இதை தச்சுட்டு இந்த இதில் விரலை வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த இடத்த பிடிச்சி விடணும். சரியா? இப்போ இந்த இடம் எந்த அளவுக்கு நம்ம பிடிக்கணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதிலேருந்து 2.5 இன்ச் எடுத்துக்காங்க. கரெக்டாக 2.5 இன்ச். சரியா? இதுலேருந்து ஒரு கோடு போட்டுக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கோடு கூட போட்டுக்கிட்டு இப்போ இந்த மார்க்கில் இருந்து கரெக்டாக 2.5 இன்ச் 2.5 இன்ச்சில் இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா இதிலேருந்து 2.5, இதிலேருந்து 2.5, இதிலேருந்து 2.5, உங்களுக்கு 3ஐயுமே காட்ட போகிறேன். இங்கே பாருங்களேன், கரெக்டாக 2.5 இன்ச் வருதா? அதுக்கப்புறம் இங்கேருந்து 2.5 இன்ச் வருதா? நீங்கள் இதை கணக்கு பண்ணியே அழகாக தைக்கலாம். இதுலேருந்து 2.5 இன்ச் வருதா? ஆமாம். இப்போ இதிலேருந்து நான் 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல தைக்கும் பொழுது இது வரைக்கும் தான் தைக்கணும். இதிலேருந்து மடித்து இது வரைக்கும் தான் தைக்கணும். இப்போ நான் போட்டு காட்டுதேன். சரியா? இதையும் நீங்கள் பிடிப்பீங்களா? அந்த துணி இப்படி 2ஆக பிடிச்சிக்கணும். இப்படி 2ஆக பிடிச்சி இது வரைக்கும் நீங்கள் தைச்சி விட போகிறீங்க. ஆனால் இது தைக்கும் பொழுது ஒரு 1/4 இன்ச் போதுமானது. 1/4 இன்ச் அளவில் தைச்சி விட்ருங்க. சரியா? அழகாக அந்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 1/4 இன்ச் அளவில் இது வரைக்கும் தான் தைக்கணும். ஓகே. இப்போ அதே மாதிரி இதுலேயும் 1/4 இன்ச் அளவில் இது வரைக்கும் தைக்கணும். இது மட்டும் 1.25 இன்ச் வரும். நம்ம மடிப்பளவு 1.25 இன்ச் அளவில் நம்ம இதை தைச்சி விட போகிறோம். சரி, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ இது இடது பக்கம் கிளாத்து, வலது பக்கம் கிளாத்தில் இந்த கப்பு நான் என்ன அளவில் மார்க் பண்ணியிருக்கனோ அதே அளவில் தான் வலது பக்கம் துணிலையும் நீங்கள் மார்க் பண்ணி தைச்சி விடணும். ஓகேவா? அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த பட்டி வந்து எப்படி என்ன அளவு வச்சு பட்டி கட் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லி தருவேன். இப்போ முன்துணி உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.